ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சுவையான ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா தயிர் சாதங்க. ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த தயிர் சாதம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேங்க இந்த அரிசியை. அதுக்கப்புறம் நீங்கள் புழுங்கல் அரிசி இல்லைனாலும் பரவாயில்ல, பச்சை அரிசியில் கூட செய்யலாம். ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுத்துக்குமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் புளிச்சு இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அது கலரும் போதே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பால் தயிரெல்லாம் நல்லா இழுத்துக்கோங்க. வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போது நல்லா இழுத்துக்கிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணுங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ கடுகு பொரிஞ்சிட்டே வருது. இந்த இடத்துல கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்க, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் காரத்துக்காக. ஸோ எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகணும், இல்லைன்னா அப்படியே பச்சையாக இருக்கிற போல் இருக்கும். அதுக்காக தான் ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை இப்போது நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மெயினாக சாப்பாடு நல்லா குழஞ்சி வேக வச்சுருக்கணும், தயிர் புளிச்சிருக்கக்கூடாதுங்க. இது ரெண்டு தான் மெயின். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாப்பாடு. ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்னிஷ்காக மாதுளம்பழம் சேர்க்கிறேன் நான். நீங்கள் வேணும் அப்படின்னா பச்சை திராட்சை கூட சேர்த்துக்கலாங்க. முந்திரி வறுக்காமல் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். யம்மியான தயிர் சாதம் ரெடி.